அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடலில் அணிந்து வரும் நகைகளை சுங்கவரி விதிக்கும் வகையில் உடைமைகளாக கருத முடியாது என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து சுங்கத்துறை மேல்முறையீடு செய்திருந்தது. சுங்கத்துறை மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். உடலில் அணிந்து வரும் நகைகளுக்கு சுங்க வரி விதிக்கும் வகையில் உடைமையாக கருத முடியாது என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து சென்னை திரும்பிய பெண்கள், துபாயிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் திரும்பிய பெண்கள் அணிந்திருந்த சுமார் 210 கிராம் நகைகளில் தாலி சங்கிலி உள்ளிட்டவைகள் இருந்ததாக கூறி அதற்கு சுங்க வரி செலுத்த வேண்டும் என கோரி சுங்கத்துறையின் சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து இருவர் சார்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி உடலில் அணிந்து இருக்கும் நகைகளை உடமையாக கருதி சுங்க வரி வசூலிக்க முடியாது எனவும் நகைகளை உடனடியாக திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என சுங்கத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து சுங்கத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். சுந்தர் மற்றும் பி. சரவணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணை கொண்டது. அப்பொழுது சுங்கத்துறை தரப்பில் ஆஜராகியிருந்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் 50,000 ரூபாய் மதிப்பிற்கு மேலாக கொண்டு வரப்படும் பொருட்கள் உடமையாக கருதப்பட்டு வரி வசூலிக்கப்பட வேண்டும் எனவும் உடலே அணிந்துள்ள நகைகளை உடமையாக கருத முடியாது என்ற உத்தரவை ஏற்றுக்கொண்டால் அது இந்திய பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் வாதிட்டார். எனவே தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் உடலில் அணிந்து வரும் நகைகளை சுங்க வரி விதிக்கும் வகையில் உடமையாக கருத முடியாது என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு நிபந்தனையுடன் தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை பிணை அல்லது உத்தரவாதம் பெற்றுக்கொண்டு திரும்ப வழங்க வேண்டும் எனவும் சுங்கத்துறைக்கு நீதிபதிகள் நிபந்தனை விதித்து உத்தரவிட்டுள்ளனர்.